எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூண்டு குழம்பு. சரிங்களா? பூண்டு குழம்பு பிளஸ் முருங்கைக்கீரை பொரியல். சரிங்களா? பூண்டு குழம்புக்கு சட்டியை வச்சாச்சு. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் தான். கடலெண்ணெய் இல்ல, நம்ம ஃபார்ச்சூன் சன்ஃபிளவர் ஆயில் கிடையாது. இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். சரிங்களா? வெந்தயம், மலைக்கு புளிக்குழம்பு, இந்த பூண்டு குழம்பு, கார குழம்பு, வத்த குழம்பு இதுதான் நாக்கு கேக்குது. என்ன செய்யறது? சுட சுட சாப்பிட்டா அமிர்தமா இருக்குது. கருவேப்பிலை போட்டுக்கணும். 20 சின்ன வெங்காயம், ஒரு 25-30 கிட்ட பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கணும். மேக்சிமம் பூண்டு குழம்புனா பிள்ளைங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. ரெண்டாவது சின்ன வெங்காயத்தையும் பிள்ளைங்க வந்து ஒதுக்கிடுவாங்க. அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா முழுசா போட்டா பிள்ளைங்க எடுத்து வச்சிருவாங்க அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையுமே இங்க பாருங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் பெருசு எல்லாம் போடல. நல்லா வதங்குது. நல்ல ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. எண்ணெய் பாருங்க அப்படியே ததும்பி வருது பாருங்க. இங்க பாருங்க எண்ணெயை பாருங்கப்பா. எவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்றோமோ அவ்வளவு அளவுக்கு. நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம நல்லெண்ணெய்னால நிறைய யூஸ் பண்றேன் நான். வேற ஒண்ணும் இல்லை. செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் இது. ஆக்சுவலா இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இங்க பாருங்க, இதுல ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா புளி நல்லா கரைச்சி, ஒரு நெல்லிக்காய் அளவு தான் புளி எடுத்திருக்கேன். புளி இதுலயே வந்து குழம்பு தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு கல்லுப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி வச்சிருக்கேன். இங்க பாருங்க எல்லாமே கிளறி வச்சாச்சு. ஏன்னா நம்ம மசாலாவை போட்டு இது பண்றதுக்கு ஃபுல்லா எல்லாமே கிளறி வச்சிருக்கேன். சரிங்களா? அப்புறம் கீரை செய்யறதுக்காக கீரை உருவி வச்சிருக்கேன், முருங்கைக்கீரை. அப்புறம் சின்ன வெங்காயம் தீர்ந்ததுனால நான் பெரிய வெங்காயம் தான் போட போறேன். சரிங்களா? இங்க பாருங்க இப்ப நல்லா இதாயிருச்சு. தெரியுதா? இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த தக்காளியை போடணும். தக்காளியை நிறைய பேர் அரைச்சிதான் போடுவாங்க. ஆனா நான் வந்து இப்படி சின்னதா வெட்டிக்கிட்டேன். இதுவும் நல்லாதான் இருக்கும். இப்ப நம்ம வேணும்னா லைட்டா அப்படி குத்திக்கலாம். அதோட சாரெல்லாம் இறங்கணும். ரெண்டாவது பச்சை வாடை போகணும். சரிங்களா? அடுப்பு வேகமா தான் வச்சிருக்கேன். நம்ம குழம்பு ரெடி ஆனது லைட்டா, அது முக்கால்வாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம சிம்ல வச்சு மேலால நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. சுட சுட சாப்பிடுங்க. மழைக்கு, அதாவது மார்கழி மாசத்துக்கு அதுக்கும் நல்ல பனிக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. இப்பதான் போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் நானு. அதனால ஏதாவது தப்பா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தப்பாவோ இல்லை நீங்க வைக்கிற ஸ்டைலுக்கு இல்லாம குழம்பு நான் வேற மாதிரியே ஏதோ வைக்கிறதுனால எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எதுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிட்ட வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கணும், மீன் குழம்பு வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அதையும் நான் ஒரு வீடியோவா போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த பாருங்க வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்ல இதா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதுல நல்லா வதங்கட்டும். இன்னும் கூட நல்லா பூண்டோட ஸ்மெல்லு, பூண்டோட கலர் கூட இன்னும் மாறினா இன்னும் நல்லா இருக்கும். சில பேருங்க பூண்டை வந்து நல்லா எண்ணெயில பொரிச்சும் போடுவாங்க. அதையும் பார்த்திருக்கேன் நானு. இதுல வந்து வெல்லம் சேர்க்கிறவங்களும் இருக்காங்க, நாட்டு சர்க்கரை சேர்க்கிறவங்களும் இருக்காங்க இந்த குழம்புல. ஆனா நான் அதெல்லாம் சேர்க்க போறது இல்லை. சரிங்களா? அது வந்து போட்டா இனிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு பிடிக்கும். கடைகள் எல்லாம் அப்படி சொல்லி நம்ம பார்த்திருக்கோம், போட்டிருக்கத நம்ம சாப்பிட்டிருக்கோம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஸ்டைல்ல செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம், நல்லா வதங்கிருச்சு. இங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா தெரிஞ்சு நல்லா அழகா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே எடுத்து இதுல ஊத்த போறோம். அவ்வளவுதான். ஊத்திட்டோமா? இந்த குழம்பு கொதி வந்தோடனே நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்ப சரிங்களா? எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும் பாருங்க. திரிஞ்சு வந்தோடனே கொதிச்சோடனே நம்ம இறக்கிற வேண்டியதுதான். நான் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ஒரு வீடியோல போடுறேன்.
அதையும் பாருங்க. பார்த்துட்டு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எதனாலும் சொல்லுங்க. எனக்கும் ஆதரவு கொடுங்க. என்னோட வீடியோ மேல் மேலும் வளர்றதுக்கு உங்களோட ஆதரவு, மறுபடியும் சொல்றேன், உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே கிடையாது. ஒரு கை தட்டினா ஓசை வராது. நம்ம எல்லோரும் கை சேர்ந்து தட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால என்னோட வீடியோவுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த பாருங்க, குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இதை நம்ம மூடியும் வைக்கலாம். மூடி வச்சோம்னா வேகமா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்க, நல்லா நல்லா பபுள்ஸ் வருதுங்களா? இந்த பாருங்க, தெரியுதா? பாருங்க, பபுள்ஸ் வருதா? இத சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு அப்பளமோ இல்ல முருங்கைக்கீரை பொரியலோ இல்ல அரிசி வத்தல், அது இன்னும் டேஸ்டா இருக்கும். இன்னும் அப்பா சாமி, இன்னும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போல இருக்கும். பிள்ளைங்க பூண்டு வெங்காயம் எதையுமே ஒதுக்க மாட்டாங்க. நல்லா வதங்கிருச்சு, நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்ப. சரிங்களா? அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் எல்லாருக்கும்.